முறையில் வழிபாடு செய்யலாம். பூரத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தம் செய்து பூஜை அறையும் சுத்தம் செய்து நிலைப்படி அனைத்தையும் சுத்தம் செய்து மாக்கோலமிட்டு பூஜை அறையில் உள்ள அனைத்து சுவாமி படங்களையும் துடைத்து குங்குமம் மஞ்சள் இட்டு பூவால் அலங்காரம் செய்து பிறகு ஒரு மணப்பலகையை எடுத்து அதன் மீது மாக்கோலமிட்டு சிவப்பு நிற துணியை விரித்து அம்மன் படம் இருந்தால் வைக்கலாம் அல்லது விக்கிரகங்கள் இருந்தாலும் வைக்கலாம், ஒன்றும் பரவாயில்லை. பிறகு நம் வீட்டில் அம்பாலே எழுந்தருளி உள்ளதாக நினைத்து பூஜை செய்ய வேண்டும். பிறகு மஞ்சள் குங்குமம் இட்டு சந்தனம் வைத்து பன்னீரை தெளித்து அம்பாளுக்கு மிகவும் உகர்ந்த மல்லிப்பூவால் அலங்காரம் செய்யலாம். பிறகு மஞ்சள் சிவப்பு பச்சை என வளையல்களை மாலையாக கோற்று போடலாம். கண்டிப்பாக ஏதாவது தங்களால் முடிந்த நிவேதனம் படைக்கப்பட வேண்டும். பிறகு அம்பாளின் முன்பால் ஒரு தட்டில் வளையல், சந்தனம், குங்குமம், மஞ்சள், பூ, அர்ச்சதை போன்ற பொருட்களை வைத்து பிறகு அம்பாளுக்கு சந்தனம், குங்குமம், பூவு, அர்ச்சதையின் பன்னீர் அனைத்தையும் தூவி அம்பாளுக்கு வளையெல்லாம் சாற்றி அம்பாளுக்கு நலங்கு வைக்கப்பட வேண்டும். பிறகு அம்பாளுக்கு ஒரு மந்திரங்களை சொல்லி பிறகு தீப தூப ஆராதனைகளை காட்டி